நம்ம எங்கேயாவது போகணுன்னு பிளான் பண்ணி அதுக்கு லக்கேஜ் பேக் பண்ணோன்னாலே அது ஒரு கஷ்டமான வேலை. இதில் இவர் ஜெர்மனி போகிறதுக்கும் நம்மளே பேக் பண்ணி தரணுமா? சரி, ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, பேக் பண்ணி தரேன்னு சொன்னால், இல்லை இல்லை, நீ எது எடுத்து வச்சாலும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல வேண்டியது. சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஷர்ட் பேண்ட்லாம் எடுத்து வச்சா, இது வின்டருக்கு போடுற மாதிரி இருக்குது, இது ஆஃபீஸ் மீட்டிங்க்கு செட் ஆகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி வைக்க வேண்டியது. கூடவே 2 பேண்ட்டை கொடுத்து இதை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுறேன்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம அயன் பண்ணால் தான் அது நீட்டாக இருக்குமா, நம்ம லக்கேஜ் பேக் பண்ணால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்குமா, இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை நல்லா வேலை வாங்க வேண்டியது. அப்போ தான் நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா அபுதாபியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கும் நான் தான் பேக்கிங் அன்பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீடு சென்னை, இன்லாஸ் வீடு பாண்டிச்சேரி, நாங்கள் இருந்தது பெங்களூர். வருஷத்தில் ஒரு மாதம் கூட விடுறது இல்லை, எல்லா மாதமும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். சரி, ஒரு வழியாக லக்சம்பர்க் வந்துட்டோம், இனிமேல் நம்மளுக்கு இந்த பேக்கிங் வேலைலாம் இருக்காது அப்படின்னு நினச்சா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேக்கிங் வேலை எனக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தமிழ் ஜெர்மனி போயிட்டு ரிட்டன் வந்துட்டார். அவர் வந்ததை கொண்டாடுற விதமாக இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் டின்னர் இட்லியும் சிக்கன் குழம்பும்.